அதாவது பொங்கல் பண்டிகை பொதுவாகவே 4 நாளாக கொண்டாடப்படுறது தான் வழக்கம். அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகையோட 4வது நாள் எப்போவுமே கொண்டாடுறது தான் இந்த காணும் பொங்கல். அந்த காணும் பொங்கல் ஜனவரி 2025 ஜனவரி 16ஆம் தேதி நம்மளால் கொண்டாடப்பட இருக்குது. இந்த பொங்கல் பண்டிகையோட நிறைவாக கொண்டாடப்படுறது தான் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு ஒற்றுமையை வலியுறுத்துகிற பண்டிகையாக இருக்கிறது தான் இந்த காணும் பொங்கல். அதாவது நம்மளோட உறவுகள் வந்து ரொம்ப பலமோட இருக்கணும், குடும்பத்தில் எப்போவுமே மகிழ்ச்சி இருக்கணும், இந்த ஒற்றுமையெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்பை பரிமாறிக்கணும். அப்படி கொண்டாடுற நாள் தான் இந்த காணும் பொங்கல். இதில் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு இந்த நாளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல விதமான உணவுகளாக இருக்கலாம், பலகாரங்களாக இருக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு குடும்பம் குடும்பமாக அந்த காலத்துலலாம் ஆற்றங்கரைக்கு போகிற வழக்கம் இருந்துச்சு. ஆற்றங்கரை இப்போதைக்கு கடற்கரைக்கு போகிற பழக்கமும் இருக்குது. போயிட்டு ரொம்ப உற்சாகமாக அங்கே அந்த பொழுதை கழிச்சிட்டு நீர்நிலைகளை வந்து அந்த பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது. உறவுகளை எல்லாம் போய் பார்க்குறது, காணுதல் அப்படிங்கிற வகையில் தான் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த காணும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள் மட்டும் இல்லை, நகரங்கள்லையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுற ஒரு பொங்கல் அப்படின்னா அது இந்த காணும் பொங்கல் தான். எதுக்காக இந்த பண்டிகை அப்படின்னா, இந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்ல. இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறத கன்னி பொங்கல் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. கிராமங்களில் பொதுவாக வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொன்னால் தெரியாது, கன்னி பொங்கல் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஊரில் உள்ள கன்னி பெண்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஆடி பாடி மகிழ்வாங்க. அதற்கு பேர் தான் வீடுகளில் இருந்துக்கிட்டு அப்படி ஆடி பாடி மகிழணும். அப்போ என்ன பண்ணுவாங்களோ, அவங்கவுங்க தங்களோட வீட்டில் இருந்து உணவுப் பொருட்களோ பலகாரங்களோ பலவிதமான பொருட்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டு மகிழ்கிற விதமாக தான் இந்த கன்னி பொங்கல் அப்படிங்கிறது இருக்குது. வீட்டில் திருமண வயதில் ஆண்கள் இருக்காங்க, இல்லை பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் பொங்கல் வச்சு வழிபடுற ஒரு நாளாகவும் இருக்கிறது தான் இந்த கன்னி பொங்கல். அதில் யாருக்கு பொங்கல் வைக்கணும் அப்படின்னா, குல தெய்வத்துக்கு கன்னி பொங்கல் வச்சு வழிபடுற நாளாகவும் இருக்கிறது தான் இந்த கன்னி பொங்கல் அப்படிங்கிறது. அதோட மட்டும் இல்லாமல் இன்றைய இளம் தலைமுறை, இந்த இளம் வயதில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு உறவினர் வீடுகளுக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள பெரியவங்களை பார்த்து இந்த பொங்கல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது, அவங்கக்கிட்ட இந்த பண்பாட்டு முறைகளை கற்றுக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய மதிக்கத்தக்க விஷயமா இருக்கிறது தான் இந்த கன்னி பொங்கல், காணும் பொங்கல். இதோட பெரிய சிறப்பம்சமே இதுதான். வயதானவர்கள் கிட்ட போனால் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும், அவங்க ஏதோ ஒரு பரிசு பொருள் தர்றாங்க, அதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களும் இந்த நிகழ்வில் அடங்கியிருக்கு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், பெரியவர்களோட ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுறது தான் இந்த காணும் பொங்கல். உள்ளம் மகிழ்ந்து அவங்க ஆசி தர்றது பொங்கல் திருநாள் தான் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறதும். எல்லா தடைகளும் விலகணும், இந்த திருமண தடையாக இருக்கலாம், இல்லை குழந்தையாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையிலேருந்து எல்லா தடைகளும் நீங்கி நாங்கள் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபடுற ஒரு பெரிய நாளாகவும் இருக்கிறது தான் இந்த காணும் பொங்கல். இதன் மூலமா இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உற்சாகம் எங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணும் பொங்கல். அதே மாதிரி இந்த காணும் பொங்கலுக்கு கன்னி பொங்கல், கனு பண்டிகை, இந்த மாதிரி பல பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பெயர்லேயே இருக்கு. இந்த நாளில் இந்த காணும் பொங்கலில் என்ன பண்ணுவாங்க பொதுவாக அப்படின்னா, மாலை நேரத்தில் திருமணமாகாத பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில் மூடப்பட்ட தாம்பூலத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. அந்த தாம்பூலத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கறித்துண்டு, கற்கண்டு, பூ, பச்சரிசி, சர்க்கரை, வாழைப்பழம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கும்மி அடித்து ஆற்றங்கரையிலையோ குளக்கரையிலையோ ஏரிக்கரையோ இல்லை கடற்கரையோ கற்பூரம் ஏற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நீர்நிலை இருக்கு இல்லையா, அந்த நீர்நிலையை நோக்கி கற்பூரம் ஏற்றி இறைவா எங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்வாங்க. இந்த அதனால தான் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெயருக்கு ஏற்ற மாதிரியே விளக்கமும் அப்படிதான். பொங்கல் பண்டிகையோட கடைசி நாள் நாங்கள் எங்களோட உறவினர்களை இந்த நாளில் போய் காண போகிறோம், பார்க்க போகிறோம். காணுதல், அவங்கக்கிட்ட மனமகிழ்ந்து நாங்கள் போய் ஆசிர்வாதம் வாங்க போகிறோம், அவங்களும் மனமகிழ்ச்சியோட எங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கிய நிகழ்வு. அதனால்தான்
இதை காணும் பொங்கல் ஒரு பெரிய சிறப்புமிக்க பண்டிகையாகவே எப்பவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த விளையாட்டுகள் போட்டிகளுக்கு பஞ்சமே இருக்காது. கிராமப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த உரி அடிக்கிறது, வழுக்கு மரம் ஏறுறது, இந்த மாதிரி வீர சாகச போட்டி, இந்த பட்டிமன்றம், இந்த மாதிரியான போட்டிகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நாள் அப்படின்னா அது இந்த காணும் பொங்கல் நாள் தான். அப்படிப்பட்ட இந்த காணும் பொங்கல் நாளையும் தவற விட்டுறாதீங்க. ரொம்ப மன மகிழ்வோட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கடற்கரை, ஏரிக்கரை, குளக்கரை எங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணாலும் சரி, ரொம்ப மன மகிழ்வோடு நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அவங்க பெரியவங்களோட ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் அந்த இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.